வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போது ஆமாங்க, சித்திரை மல்லாட்டை வந்து சரியாக விளையாததுனால இடையில வந்து ஒரு 10-15 நாளாகவே வந்து சரியாக தூர போட்டுகிட்டே இருந்தது. அதனால் வந்துட்டு எல்லா மல்லாட்டையும் வந்துட்டு முளைச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறோம், பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் விட்டால் வந்துட்டு இருக்கிற மல்லாட்டெலாம் வந்து முளைஞ்சிரும். இப்போயே வந்து முளைஞ்சி போய் தான் இருக்குது. அதனால தான் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கினா போனால் அப்படியே சரியாக போயிடும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வெயில் காய்ஞ்சா தான் வந்துட்டு வெயில் காய்ஞ்சாலுமே விட முடியாது. வெயில் நல்லா இழுத்து பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் காய்ஞ்சா தான் வந்து இருக்கிற பிஞ்செல்லாம் முத்தோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு அது சாத்தியமில்லாத போயிடுச்சு. மழை வந்துகிட்டே தான் இருந்தது. அதனால தான் வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வந்து மல்லாட்டை போடுறதுலேருந்து என்ன மேஜராக வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன், வீடியோலையும் போட்டிருப்பேன். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மண் வந்து எப்படின்னா புழுதி ஆகிற லெவலுக்கு வந்து நாம் ஓட்டணும். புழுதி ஆகிற லெவல்னால் வந்துட்டு விவசாயிகளுக்குலாம் தெரியும். சப்போஸ் வந்து இந்த வீடியோ வந்து சிட்டி சைடில் இருக்கிறவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோன்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு அவங்களும் கொஞ்சம் தெரியணும் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது. விவசாயிகளுக்கு நார்மலாக தெரியும். அதாவது புழுதி ஆகணுன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஒரு சில ஏரியாலாம் வந்துட்டு ரொம்ப களிமண் மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் வந்து இதை வேர்க்கடலை வந்து கல்டிவேஷன் பண்ணலாம். அதை தான் அந்த மாதிரி களிமண் மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு நம்ம ஒரு டிராக்டரோ இல்லை வந்துட்டு ரொட்டவேட்டரோ வந்து நம்ம வச்சு ஓட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ரொட்டவேட்டர்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு ஓட்டணும் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய கட்டி கூட நல்லா வந்து அழகாக வந்துட்டு மாவு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வந்து ஆக்கிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஓட்டும்போதே நம்ம ஈரப்பதத்தை பேஸ் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஈரம் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து விதைக்க முடியும். அது வந்து நார்மல் கான்செப்ட் தான். அது எல்லாருக்குமே தெரிகிற விஷயந்தான். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணோம் நாங்கள், அதுதான் விதை போடுற வண்டி நான் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து மாடு இருந்தது எங்கள்கிட்ட. இப்போ வந்து மாடு கிடையாது. மோஸ்ட்லி வந்து இப்போலாம் வந்துட்டு விவசாயத்தில் வந்து மாடே யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு சில இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் வந்துட்டு யாருமே வந்து எருது மாடு வந்து ஏர் மாடு வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்களே யூஸ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன வண்டி வாங்கினோம். அதுக்கப்புறம் பவர் டில்லர் வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே வந்து எல்லாமே வந்துட்டு பவர் டில்லர்லேயே வந்துட்டு ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மாட்டை வந்து விற்றுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து புழுதி ஆக்கிட்டு வந்துட்டு இப்போது நான் அதான் சொன்னேன்ல, மறுபடியும் அதே சொல்லிகிட்டு இருக்கேன் இடம்னு நினைக்காதீங்க. அந்த வண்டியை வச்சு விதைக்கிற வண்டியை வச்சு விதை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணோம், ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு 5லேருந்து ஒரு 30 நாள்லேருந்து விதைச்ச ஒரு 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே வந்துட்டு பில்லு முளைய ஆரம்பிச்சிடும். அப்போது பில்லு வந்து அதிகமாக முளைய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதான் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்துட்டு ரசாயனம் இல்லையா, பில்லு முளைஞ்சிருச்சுன்றதுக்காக என்ன பண்ணணும், நாங்கள் களைக்கொல்லி அடிச்சிடுவோம். அதிகமாக முளைஞ்சால் வந்து களைக்கொல்லி அடிச்சிடுவோம். கம்மியாக இருந்ததுன்னா வந்துட்டு களை வெட்டிடுவோம். ஓகேவா? கம்மியாக இருந்ததுன்னா களை வெட்டினா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 2வது களை வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி களைக்கொல்லி அடிச்சிட்டோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு களை வெட்ட வேணாம், செகண்டு களையை டேரெக்டாக வந்து வெட்டிட்டோம்னா அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் செகண்ட் களை வெட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த களைக்கொல்லி அடிக்கிறதுனால வந்துட்டு எல்லா பில்லுமே வந்து அழிஞ்சிடாது. இந்த கோரக்கிழங்குலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அது துளுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அடித்த 2வது நாளில் வந்து சோர்ந்து போன மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, இலெல்லாம் வந்துட்டு மஞ்சள் கலரில் அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருக்கும். நாம் ஆனால் நினச்சிட்டு இருப்போம் மனசுக்குள்ளே, பரவாயில்ல ஓரளவுக்கு சோர்ந்து போச்சு, இதுக்கப்புறம் செத்துரும் அப்படின்ட்டு. ஆனால் கோரக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அருகம்புல், இது 2மே சாவே சாவாது களைக்கொல்லியை பொறுத்த வரையிலும். இது இப்போ சொல்கிற இந்த பூண்டு அதெல்லாம் இருக்குதுல்ல, கழுத பூண்டு, இந்த தொயாமுண்டுலான்னு சொல்லுவாங்க பார்த்தியாங்களா, அது வந்து செத்துரும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. அந்த களைக்கொல்லியில் அதெலாம் வந்து செத்துரும். அது வந்து கொஞ்சம் ஈடு கொடுத்து வளராது இந்த கல்டிவேஷனுக்கு. அதனால் வந்து அந்த எப்படி சொல்ல, அந்த களைக்கொல்லியை வந்து அடித்து அதை கொஞ்சம் போக்கிக்கலாம். அதனால தான் வந்துட்டு இப்போலாம் வந்து மோஸ்ட்லி வந்து களைக்கொல்லி தான் அடிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் சைட்லாம் வந்துட்டு களைக்கொல்லி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா களை வெட்டுவாங்க. ஏன்னா அதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்.
ரொம்ப அதாவது ஏன்னா இப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து ஆளே வரமாட்றாங்க உண்மையை சொல்லப்போனால். அதனால தான் வந்துட்டு விவசாயம்லாம் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்து மெஷினிங் ஆகிடுச்சு அப்படின்றதுனால யாருமே வந்து ஆள் வரமாட்றாங்கன்றதுனால மெஷினிங் ஆகிடுச்சு ஓப்பனாக சொல்லப்போனால். நெல் அறுக்கிறதுக்கு மிஷினு, ஓட்டுறதுக்கு மிஷினு, விதை போடுறதுக்கு மிஷினு. இன்னொன்று என்னென்னா களை வெட்டுறதுக்கு தான் மிஷின் கண்டுபிடிக்கல. களை வெட்டுறதுக்கும் காலப்போக்கில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா களை வெட்டுறதுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அது எங்கெங்கே இருக்குது செடி அப்படின்றத வந்து கணிக்க முடியாது. அதனால் வந்து களை வெட்டுறதுக்கு மட்டும் மிஷினும் கிடையாது. நானுமே எதிர்பார்க்கல. இதோ எங்கள் வீட்டு இதுக்கு முன்னாடி நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோவிலே தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னா, அதான் ஒரு களை வெட்டி ஒரு ஃபஸ்ட்டு களை வந்து ஒரு 20லேருந்து 30 நாளுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து செகண்டு களை வந்து அதை கழித்து ஒரு 30 நாள். அதுக்கப்புறமா 2வது களை வந்து அது ரொம்ப ஒன்றும் இல்லை. அது என்னென்னா செடியோடைய வேரில் வந்து மண் சேர்த்து விட்றது தான். அப்படி மண் சேர்த்து விட்டால் தான் வந்துட்டு வைக்கிற காய் நல்லா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கும். இப்போது ஒரு செடியில் வந்து நார்மலாகவே வந்து 4 காய் வைக்குதுன்னா, அந்த இடத்துல நம்ம மண் சேர்த்து விட்டோம்னா ஒரு 6 காய் வைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 காய் இல்லை 3 காய் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே தான். அதுக்கு இடையில வந்துட்டு மழை வந்தாலும் பார்த்துக்கணும், வெயில் அடித்தாலும் பார்த்துக்கணும். ரொம்ப வெயில் அடித்தா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாசணும். அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு விதைச்ச ஒரு 1 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே 5 மாதம் வரையிலையும் டைமிங், அதாவது 3 to 4, 5 அந்த மந்தில் வந்துட்டு எப்பவுமே அறுவடை பண்ணிடுவோம். அந்த அறுவடை தான் இது ஆக்சுவலாக. புதுசாக யாருன்னா வரீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.